Hello guys, welcome back to the channel. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க so that என்னோட சேனல்ல நான் புதுசா எதுவும் அப்டேட் பண்ணேன் அப்படினா அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் and ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஃபன்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஹெல்மெட் கிளீனிங். ஸோ ஹெல்மெட் கிளீனிங் பற்றி நான் பேசியே ஆகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. ஸோ எல்லாத்தையும் ஹெல்மெட்டை பற்றி கேட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் சொல்கிற பதில் ப்ரோ அது எப்படி தூக்கி மண்டையில் கவுத்தி போட்டு போயிடுவோம் ப்ரோ. எதுக்காக போடுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், போலீஸ்க்காக மட்டும் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய மெரிட்ஸ் இருக்குது அண்ட் டிமெரிட்ஸும் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் குட் திங்ஸை பற்றி பார்க்கலாமா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் சேஃப்டிங்க. ஸோ சேஃப்டிக்காக மட்டும் தான் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா இது 1000 ரேஞ்சில் 1,40,000 வரைக்கும் ஹெல்மெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெல்மெட்ஸும் தனித்தனி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. இதில் எம்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்டி நான் தண்டர் 3 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ வருஷமா. அண்ட் இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தண்டர் 3 யூஸ் பண்ணேன். ஸோ இதோட சேஃப்டி ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இந்த இது கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ட்ராக் ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராக்கு இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக் போடுவோமா? ஸோ அந்த மாதிரி லாக் போடுற ஹெல்மெட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ இந்த ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா டீரிங் கிடையாதுங்க. இந்த மாதிரி லாக் வரும். ஸோ இந்த மாதிரி லாக் பேட்டர்ன் வரும். இதை அப்படியே ஸ்லைட் பண்ணால் லாக் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் கிடையாதுன்னு சொல்லலாம். எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு இம்பாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது நிச்சயம் உடஞ்சி வந்துருங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் அலோவ் பண்ண மாட்டேன். பட் சிட்டி யூஸுக்கு ஓகேங்க. எதுக்காக சொல்கிறேன்னா சிட்டி யூஸில் நம்ம அவ்வளோ வேகமாக போகிறது கிடையாது. ட்ராக்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் தாங்க ஓட்டுவாங்க. ஹை ஸ்பீட்னா ஒரு 300 + தான் ஓட்டுவாங்க. ஸோ அப்போ நம்ம கீழே விழும்போது அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டீரிங்க. ஸோ டீரிங்ல லாக் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 2 இது இருக்கா? ஸோ இது உள்ள போய் லாக் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது உடஞ்சி வராதுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டீரிங்கை ட்ராக் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்மெட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது இந்த மாதிரி லாக்ஸ் நிச்சயம் போடணுங்க. போடல அப்படின்னா நிச்சயமாக கீழே விழுந்தோம்னா அப்படி கரண்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கரண்ட் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெக் இன்ஜுரி, ஹெட் இன்ஜுரி நிறைய நடக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் போடும்போது லாக் போடுறது ரொம்ப அவசியங்க. ஸோ இப்போ ஹெல்மெட்ஸ் போடுறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர்ல ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குங்க. அதாவது தலையில ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுமா? ஸோ உள்ள பஞ்சு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் எப்படி உறிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் ஹேர்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பாக்டீரியா தானே. ஸோ இந்த வேர்வை அதில் போய் இருந்துச்சு அப்படின்னா அது பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபால், ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேலகாவை யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி பேலகாவை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ல இது வரைக்கும் கவர் ஆயிடும். ஸோ அதை நம்ம எங்கே ஸ்வெட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்மெட்ல உள்ள படியாது. ஸோ நம்ம இப்போ இறங்கின உடனே இதை அப்படியே கழட்டி போட்டு துவைச்சு போடலாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அப்படி இல்லை பேலகாவை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டுக்கு மட்டும் தனியாக உண்டுங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவர் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஹேருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஸோ ஃபேஷியலில் எப்படியும் வேர்வை பட்டுச்சுன்னா அப்படியே இதில் இருக்கும். பட் ஹேரில் பார்த்தீங்கன்னா வேர்வை அப்படியே இதில் வந்துருங்க. ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்ச்சீஃப் இருக்குதுங்க. ஸோ கர்ச்சீஃபை நீட்டாக தலையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மட்டுமே இப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை மறுபடியும் வருங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உள்ள இருக்குதா இந்த ஸ்பஞ்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் ஓடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பஞ்சு சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும். சில ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களோட ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட் கலர்ஸில் அப்படியே அங்கங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்ங்க. ஸோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா நிச்சயமாக ஹெல்மெட்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதாவது அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பட் அதுக்கும் ஒரு இது இருக்கணும்ல, ஸோ ரெமெடி இருக்கணும்ல. அது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். நிறைய ஹெல்மெட்ஸ் இப்போ வர ஹெல்மெட்ஸ் இந்த மாதிரி பிராண்டட் ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்மில் வாங்குறோம்லாம். ஸோ அதை தவிர மித்த எல்லா ஹெல்மெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவி எடுத்துடலாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணி போடணுங்க. ஸோ வாஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு 1 இயர் அப்படி தள்ளி போகலாம், அப்படி டபுள் ஆக்கலாங்க. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆக போகுதுங்க. நான் வண்டி வாங்கின புதுசில் வாங்கினது, RS எப்போ வாங்கணும்னா அந்த நேரத்தில் இந்த ஹெல்மெட் வாங்கினதுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் கலரில் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கார்பன் ஃபைபர் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த 7 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது இருக்குது தெரியுமா, இது வந்து 3rd என்னோடது. ஸோ இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து நான் 3ஆவது தடவை இது வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு லாங் ரைடு போயிட்டு வந்தேன் அப்படின்னா வந்து நிச்சயமாக இதெல்லாம் கலட்டி நிச்சயமாக நல்லா ஒரு, அதாவது நம்ம வாஷ் பண்ணோம், வாஷிங் மிஷினில் போட்டு இப்படிலாம் தேய்க்க வேணாங்க. நார்மலாக ஒரு சோப் வாட்டர் வந்து போட்டுட்டு அது உள்ள அப்படி டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம காயப்படலாங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதை மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஃபங்கஸ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இன்னொரு லேயர் இருக்கும், என்னன்னா தெர்மாக்கோல் லேயர் இருக்குங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி நீ வாஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தண்ணி வச்சுலாம் வாஷ் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்காமல், தெர்மாக்கோல் வந்து நம்ம ஸ்மெல் அடிக்க ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன், என்னன்னா விஸ்டாங்க. ஸோ விஸ்டாங்கிற பிராண்டில் வந்து ஹெல்மெட் கிளீன் சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேங்க. ஸோ இது உள்ள எல்லா ஸ்பஞ்சையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இதை எப்படி வாஷ் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியுமா. ஸோ நல்லது. இதா உள்ள வந்து தெர்மாக்கோல் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த பிளாக் பெயிண்ட் கூட எனக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா வந்து 7 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி காட்டவா. ஸோ இந்த மாதிரி தான் வருங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து வெளியே நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு, நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நம்ம வந்து அப்படியே ட்ரை பண்ணி விடலாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து நார்மலான ஃபைபர் கிளாத் இருக்கா, பிஎம் ஃபைபர் கிளாத் உண்டு. ஸோ அதை வச்சு நம்மளால நீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து செம்ம க்ளீனாக இருந்தேன். ஸோ பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான கிளாத் எடுத்து நீட்டாக வைப் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ இதை வந்து நம்ம கிளாஸ் மேலே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் யூஸ் பண்ணலாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கிளாஸ் மேலே தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அது வந்து கிளாஸையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அவுட்ரு வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். சாரி. ஸோ இப்போ அவுட்டரில் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோங்க. இப்போ உள்ளே எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாமா. ஸோ அதே தாங்க, நம்ம வந்து எடுத்துட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு உள்ள ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸோ பார்த்தா தெரியுமா உள்ள ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes வந்து வச்சிடணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உள்ள நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேனா. ஸோ இதை வந்து ஒரு 2 to 3 minutes நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஓரமாக வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வந்து உள்ள அந்த அழுக்குலாம் இருக்குமா, அதெல்லாம் வந்து ரொம்ப லூஸ் பண்ணிடுங்க இது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது லூஸ் பண்ணிடும், அதாவது போக்காது லூஸ் பண்ணிடும். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சு தொடச்சோம் அப்படின்னா வந்து அந்த அழுக்கு அப்படியே கையோட வந்துருங்க. இந்த மாதிரி ஹெல்மெட் கிளீனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 month once இல்லை 2 months once ஆகுது நிச்சயம் பண்ணி ஆகணுங்க. ஸோ பண்ணல அப்படின்னா வந்து நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அண்ட் ப்ரோ நான் வந்து பேலக்கா யூஸ் பண்ணுறேன், அதனால வந்து ஒரு 1 year 2 years once நான் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பண்ணக்கூடாதுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேலக்காவை யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த பேலக்காவை வந்து எவ்வளோ தாங்கும். ஸோ நார்மலாக வந்து ஒரு 500 kilometers ரைடு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 200 kilometersக்கு வந்து நிச்சயமாக இந்த பேலக்காவால் தாங்குங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்வெட்டையும் புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ சம்மர் டைம்ங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நிறைய இருக்குங்க, எல்லாருக்குமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த பேலக்காவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு few 100 kilometersக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேலக்காவை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும் வேர்வை. ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து நம்மளோட
ஸோ இந்த ஸ்பஞ்ச் இருக்கா, ஸோ இதில் போய் பட ஆரம்பிச்சிடும். இது பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு ஃபியூ 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே போகும்போது ஷெல்லில் பட ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஷெல்லில் அதாவது இதில் போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எதுக்காக பார்த்தீங்கன்னா இதையும் கழட்டி நல்லா வாஷ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஷெல்லுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதை சும்மாலாம் வாஷ் பண்ண முடியாதா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 4-5 ரைட்ஸ்க்காக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வந்து ஓகே. அது வந்து எப்படின்னா நான் வந்து ரைடு போகும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காது, ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்குங்க. பட் இது வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு சொல்லலாம். இந்த ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.